ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உனக்கு ஒரு இனிப்பான நல்ல செய்தியை சொல்வதற்காகவே திருச்செந்தூர்ல இருந்து உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். என்னுடைய அருள் மூலமாக உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து நிலையான முன்னேற்றத்தையும் நீ பெறப்போகிறாய் என் செல்வமே. நீ தவறவிட்ட வாய்ப்புகள் கூட இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. உன் முயற்சிகளுக்கெல்லாம் சிறப்பான வெற்றிய இப்போது உன் கைகள்ல நானே கொடுக்க போறேன். பேரும் புகழும் பெற்று பெருவாழ்க்கையை நீ வாழும்படி வெற்றியையும் வசதிகளையும் வருமானத்தையும் வாய்ப்பையும் நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைய ராஜயோக வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். இந்த நாளானது நிச்சயமாக உனக்கு மிக மிக இன்பமானதாக அமையப்போகுது. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகளாக கூடிய சீக்கிரம் உன் செவி குளிர வந்து சேரப்போகுது என் செல்வமே. ஒவ்வொரு நாளும் நீ என்னை நம்பிதான் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் என் மேல நம்பிக்கையோட உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நீ என் மேல வச்ச நம்பிக்கைய ஏமாற்றும் விதமாக நடந்து கொள்வேன்? நிச்சயமாக கிடையாது. நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன் ஆசீர்வாதம் மூலமாக எல்லாமே இனி உன் வாழ்க்கையில முழுமையாக உனக்கு கிடைக்கும். இத நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் சண்முகநாதனின் வாக்காக கூட நீ எடுத்துக்கலாம் என் செல்வமே. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ அழுகுவதற்கோ வருந்துவதற்கோ கவலைப்படுறதுக்கோ எந்த விஷயமும் இருக்க போறதில்ல. உன் வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஒரு புதிய தொடக்கத்தை நான் உருவாக்க போறேன். என் அருளால நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வந்து சேரப்போகுது. நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக இருந்த விஷயங்களும் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட முயற்சிகளும் இப்போது வெற்றி மாலையாக உன் கழுத்துல வந்து சேரப்போகுது. நீ மட்டும் மன உறுதியோடு இருந்தினா உன் வாழ்க்கை பாதை தெளிவானதாக இருக்கும் என் செல்வமே. என்னுடைய தெய்வீக அருளால இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்கான சந்தோஷ நாளாக ஆக்க போறேன். உன் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நீ புண்ணிய கணக்க சம்பாதிக்க போற. மன நிம்மதியோடும் புத்தி தெளிவோடும் இருக்க கத்துக்கோ. உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றிகரமானதாக மாறும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். தடைகளை எல்லாம் நீக்கி இந்த முருகனின் தெய்வீக பாதுகாப்புல தான் நீ சந்தோஷமாக வாழ போற. உனக்கான அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கெல்லாம் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். கவலையை விட்டுட்டு நீ சந்தோஷமா இரு. இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா துன்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில நீ மிகப்பெரிய மாற்றத்தை பெறுவதற்கும் மறுமலர்ச்சியை பெறுவதற்கும் ஆதாரமாக இருப்பது. நீ நிம்மதியோட இருந்தீனா மற்ற எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்சது போல நல்ல விஷயங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில நடக்கலையே, நீ எதிர்பார்த்த எந்த விஷயமும் உனக்கு கிடைக்கலையே நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்க போறேன். இப்பொழுது இருட்டிற்கு பிறகு ஒளியான பிரகாசமான வாழ்க்கைய இன்பமயமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நீ அனுபவிக்க போற. நீ கடந்து வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலடியாகத்தான் இப்போது எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டப்படி நடத்தி தருவதற்காக திருச்செந்தூர் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில சந்தோஷம் இப்போது உன் வீட்டு கதவை வந்து தட்டி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு என் அருள் உன் மீது மழையாக பொழிய போது என் செல்வமே. இந்த முருகனின் அருள்
உன் மீது பொங்கி வழியும் போது நீ நினைச்சதும் ஆசைப்பட்டதும் நல்லபடியாக நடந்துதானே தீரும். அதனாலதான் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படுவேன்னு நான் சொன்னேன். நீ இழந்த விஷயங்களும் இழந்த நேரமும் நீ கடுமையா உழைத்ததுக்கும் சேர்த்துதான் இப்போது பலன் கொடுக்க போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில என் அருள் மலரக்கூடிய ராஜயோக வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன நல்ல செயல்களையும் செஞ்சாலே இந்த முருகன் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வச்சு உனக்கு பெரிய பெரிய நன்மைகளை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில இனி எதுவுமே வீணா போகாது. எல்லாமே அர்த்தமுள்ளதாக பல சந்தோஷங்களை தருவதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கான ராஜயோகத்தையும் உயர்வையும் செல்வத்தையும் பல மடங்காக நான் கொடுக்க முடிவெடுத்துட்டேன். இனிமே உனக்கு பதவி உயர்வு உண்டாகும், தொழில்ல நல்ல வளர்ச்சி உண்டாகும், பேரும் புகழும் பெற்று ஆதிக்கத்தோட தலைமை வாய்ப்போட நீ இருக்கிற இடத்திலேயே எல்லாரும் உன் பேச்சை கேட்டு நடக்கும்படி மிகப்பெரிய தன்மான சிங்கமாய் தலை நிமிர்ந்த தன்மான கௌரவமிக்க வாழ்க்கைய நீ வாழும்படிதான் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிவதற்கான நேரம் வந்துடுச்சு அல்லவா? இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக வரும் தடைகளை எல்லாம் நினைச்சு கவலைப்படாம எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. உன் மனசுல எல்லாத்தையும் தாங்குகிற சக்தியையும் எல்லாத்தையும் சமாளிக்கிற புத்தியையும் கூட நான் உனக்கு கொடுக்குறேன். பிரச்சனை வந்தா என்ன, தடங்கள் வந்தாதான் என்ன, அதை எதிர்கொள்ளும் யோசனைகளை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ பயப்படாம வேலை செய்ய ஆரம்பி. உன் போக்குலையே விட்டுதான் நான் உன்னை பிடிக்கணும்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் கொஞ்சம் நீ என்னதான் செய்யறன்னு பார்த்து பொறுமையாவே இருந்தேன். நீயும் உன் போக்குல அங்க இங்க போய் அதையும் இதையும் செஞ்சு கஷ்டத்துலையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு இப்போ என்னதானே தேடி வந்திருக்க. நீ எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் எப்போது என்னை நாடி வந்தாயோ அப்போதே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கும் நல்ல புத்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில நீ தேவைப்படுற அனைத்தையும் உனக்கு கைகளில் கொடுத்துருவேன். இனிமே உனக்கு தேவையானது எல்லாமே தானாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்வமே. ஒரு சின்ன குழந்தை கல்லு மண்ணில் விளையாடும் போது அதுல ஒரு கல்லை எடுத்து வாய்க்குள்ள போட்டா அதை பார்த்துக்கிட்டு இருக்க சாய் சும்மாவா இருப்பான்? அதே போலதான் எனக்கு நீயும். நீ விளையாடும் போது ஆட்டம் போடும்போது கொஞ்சம் தூரமா இருந்து என்னதான் செய்யறேன்னு வேடிக்கை பார்ப்பேன். ஆனா கல்லை வாயில போட்டு முழுங்குறது போல நீ ஏதாவது தப்பான விஷயங்களை செய்யும் போதோ சிக்கல்ல மாட்டிக்கும் போதோ உடனே ஓடி வந்து உன்னை தட்டி தூக்கி உன்னை சரி செய்திடுவேன் என் செல்வமே. இப்போதும் அப்படிதான் உன்னை காப்பாத்தி நீ சந்தோஷப்படும் விதத்துல எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வதற்காகவே இந்த திருச்செந்தூரான் உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில நான் வந்துட்டேங்கிறத நீ உணர முடிகிறதா? இல்ல முருகா, என்னை சுத்தி நீங்க இருக்கிறீங்களானே எனக்கு தெரியல. ஏன்னா என் வாழ்க்கையில இன்னும் எதுவுமே மாறல. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன்னு யோசிக்கிறிய. இப்போது உன்னால என்னை உணர முடியலைன்னா கொஞ்சம் பொறுத்திரு. கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும்படி அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். நீ எதை நினைச்சு வருத்தப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் வருத்தத்தை போக்கி வாழ்க்கையில வசந்தத்தை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும்படி இருந்துக்கோ. எப்பவுமே சிரிப்பு சத்தமும் மகளுகை சத்தமும் எல்லாமே மாறி மாறி கலந்ததுதான் மனித வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனா என் பிள்ளையான நீ மிகுந்த இறைபக்தியோட எப்போது என்னை நாடி வந்தாயோ அப்போதே உன் முகத்துல மகிழ்ச்சி மட்டுமே இருக்கணும், சிரிப்பு சத்தம் மட்டுமே உன் வீட்டில் கேட்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்வமே. இப்பொழுது கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் நடக்க போற நல்ல நிகழ்வுகளால நீயும் உன் வீட்டில் இருக்கவங்களும் மகிழ்ச்சி அடையும்படி நான் செய்ய போறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் குணத்துக்குமான பலனை
நான் உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் செல்வமே. சிரிச்சு சந்தோஷமா இருந்தாதானே வாழ்க்கையை ரசிக்க முடியும். ஆனா துன்பம் வரும்போதும் கஷ்டம் வரும்போது தான் வாழ்க்கை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையும் போது அதையும் பயன்படுத்திக்கோ. வாழ்க்கையை ரசிக்கும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதையும் சந்தோஷமா அனுபவிச்சுக்கோ. அதை விட்டுட்டு கஷ்டம் வரும்போது கவலைப்படுறதும், சந்தோஷம் வரும்போது அடுத்து கஷ்டம் வந்துடுமோன்னு பயப்படுவதும் வேண்டாம் என் செல்வமே. எந்த காலத்துல என்ன நடக்குதோ அதை முழுசா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட நீ இருக்க பழகிக்கோ. யாரை எங்கே நிறுத்த வேண்டும்ங்கிறத விட நீ எங்க நிக்கணுங்கிறதை உணர்ந்து கொள்வதுதான் சிறப்பு. உன் வாழ்க்கையில நீ அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா நீ உன்னை எந்த இடத்துல வச்சிருக்க, அடுத்தவங்க முன்னால நீ உன்னை எப்படி காட்டிக் கொள்கிறாய், நீ எப்படி நடந்து கொள்கிறாய்ங்கிறத பொறுத்து தானே உனக்கு பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எப்பவுமே உன்னை நீ உயர்ந்த ஆளா நினைச்சுக்கோ. வாழ்க்கையில வர்ற கவலைகளை நினைச்சு கண்ணீர் சிந்துவதை விட உன்னுடைய லட்சியத்தை அடைவதையே உயர்வாக நினைச்சு வியர்வை சிந்த ஆரம்பிச்சினா எல்லாத்தையும் சுலபமாக சமாளிச்சிடலாம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ள இருந்தா உன் வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்றமும் மாற்றமும் வரும். அடுத்தவங்கள நீ முழுசா நம்புன, எல்லாரும் நல்லவங்க நினைச்ச, நீ பெருசா மலை போல நம்புனவங்கெல்லாம் சட்டுன்னு உன்னை கீழே சாய்ச்சி சரித்து விட்டார்கள் தானே. அவங்க என்னை இப்படி நினைச்சிட்டாங்களே, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்னை இப்படி பார்க்குறாங்களேன்னு நீ கண்ணீரோடு என் கால்களை கட்டி அணைச்சதாலதான் உன் கருணை என் கரங்களால் இருக்க பற்றி அணைத்து உனக்கு ஆறுதல் சொல்லி உன் முகத்துல சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்தேன். நீ முதல்ல திருச்செந்தூர் மண்ணில் என்னை பார்க்க வந்த. அப்போது கண்ணீரோடு அந்த கடல் நீரோட உன் கண்ணீரும் எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு. உன் பாவங்களும் இந்த திருச்செந்தூர் மண்ணில் தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால தான் எல்லாமே சரியாகும்படி நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன் மடியில் உன்னை உட்கார வச்சு நான் அழகு பார்க்க போகிறேன் என் செல்வமே. உன்னை ஒரு குழந்தையா நினச்சி நானே தாளாட்டுவேன், நானே உன்னை சீராட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக கவனமாகவும் நான் பார்த்துக்குவேன். என் அன்பில் திளைத்த பிள்ளை அல்லவா நீ. நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அப்படி நீ சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணும்னா யாரையும் கண்மூடித்தனமா முழுசா நம்பிட வேணாம். ஏன்னா இந்த பூமியில யார் எப்போது எப்படி வேணும்னாலும் மாறுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ.